இன்னைக்கு கூட எதிர்கட்சியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 ரூபா தருவேன்னு. நாங்கள் சொன்னது உரிமை தொகை. நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் வாங்குகிற கை கீழே, கொடுக்குற கை மேலே. அதுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிறது உரிமை தொகை. உரிமையோடு நீங்கள் தருகின்ற வரி பணத்தில் மிச்சம் பிடித்து உங்களுக்கு கொடுக்கின்ற பணம் உரிமை தொகை. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் 10,000 ரூபா கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த தொகைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்தா பிரச்சனை இல்லை, பதில் சொல்லி ஆகணும் எனக்கு. அந்த 10,000 ரூபாய்க்கு என்னப்பா சொல்லியிருக்காரு? கருணை தொகை. நாங்கள் என்ன கை கால் நொண்டியா, இல்லை காது கேட்காத கண் தெரியாத குருடனா? நீ யாரா லபடிக்க பால் எங்களுக்கு பிச்சை போட கருணை தொகை? நீ யாரா எங்களுக்கு பிச்சை போட? அந்த பேரை கூட ஒழுங்க தெரியாத ஒரு முட்டாள் இந்த நாட்டில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டுகிறான். இது அடுக்குமா? எவட்டா சொன்னா நடக்குமா? 1000 ரூபாய் கொடுத்தோம். வேலைக்கு போவர்களுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000. நீங்கள் பெற்று போட்ட பெண் குழந்தைகள் கேட்டார்கள், தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ. நானும் +2 படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, ஜெராக்ஸ் எடுக்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஸ்டேஷனரி வாங்கணும். நான் என் அப்பா அத்தா கிட்ட கையேந்துறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா தாத்தான்னு அந்த பெண் குழந்தைகள் கேட்டபோது, உன்னோட ஒரிஜினல் தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, இருந்தாலும் உன்னை பார்க்கிறானோ இல்லையோ, உன்னை பெற்றெடுக்காத தாத்தா இந்த ஸ்டாலின் இருக்கிறேன். நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் உனக்கு மாதம் 1000. பொண்ணுக்கு கொடுத்தவன பையன் சும்மா இருப்பானா? யோ தாத்தா ஸ்டாலின் தாத்தா, ஒரே அப்பா ஒரே அம்மா ஒரே வயிறில் பிறந்தோம், என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 எனக்கு இல்லையான்னு ஆம்பளை பையன் கேட்டான். 3 ஆண்டு கழித்து அவர்களுக்கும் சொன்னார்கள், உனக்கும் தாத்தா ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் தருவேன். அது தமிழ் புதல்வன் திட்டம். கொடுத்தோமா? எல்லாருக்கும் கொடுத்த உடனே அந்த 1லேருந்து 5ஆவது படிக்குதில்ல குழந்தைங்க, அதுங்க கேட்டுச்சு, தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போகிறாங்க, காலையில் பள்ளிக்கூடம் போகணும், பசித்த வயிறோடு பைய எடுத்து மாட்டிக்கிட்டு நான் பள்ளிக்கூடம் போனால் பசிக்கிற வயிறை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனான்னு அந்த பிஞ்சு குழந்தைகள் கேட்டார்கள். எல்லோரையும் காப்பாற்றுகின்ற முதல்வர் தாத்தா ஸ்டாலின் உங்களையும் கைவிட மாட்டான் என்று சொல்லி அவர்களுக்கும் காலை உணவு திட்டம் என்று சொன்னார். இங்கே எத்தனையோ குடும்பம் இருக்கு, ஒரு பொண்ணு படித்து முடிச்சிடுறா, அவளுக்கு வேலை கிடைக்கிது. இந்த கொருக்குப்பேட்டையில் இருக்கிறவங்களோட பொண்ணுக்கு மதுரையில் வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒன்று அப்பாவாவது அம்மாவாவது அந்த பொண்ணு கூட போய் தங்கணும்.